ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆயில்னால் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பொரிய விடுங்க. மசாலாலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுமே அது கூடவே வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், நல்லா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதால வந்து நான் காரம் வந்து வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. வெறும் பச்சை மிளகா மட்டும் 2 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு, ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஸ்லோவில் வச்சு வெங்காயம் வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கி இருக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டவுடனே தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினவுடனே அது கூடவே வந்து ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஸ்லோவில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அடிக்கடி கலரி விட்டு வதக்கணும். தக்காளி வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கும் பொழுதே இது கூடவே வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் பொடியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் பட்டை லவங்கம்லாம் போட்டிருக்கிறதால அந்த வாசனை கொத்தமல்லி, புதினா வந்து கம்மியாக ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினவுடனே இது கூடவே வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். 1க்கு 1.5 கணக்கில் நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டேன். மொத்தம் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் எடுத்தது வந்து பாஸ்மதி ரைஸு. ஸோ அதனால் வந்து 1க்கு 1.5 கணக்கில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீடாக வைங்க. ஸ்பீடாக வச்சவுடனே இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா சூடான சுவையான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாரி சுட சுட தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.